விட்டு எதிர்த்து என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் காம்படவே முடியாதுங்க. எனக்கு பிடிச்ச விஷயத்த அந்த பிடிவாத குணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப அடாமெண்ட்டாக இருக்கிறது, ஒரு விஷயத்த வேணும்னு மல்லுக்கட்ட ஆரம்பித்தாங்கன்னா அந்த அளவுக்கு பிடிவாதமாக ரொம்ப ஈர்க்க பிடிச்சிக்கிற ஆளும் அவங்க தான். வேணானாலும் விலகிட்டு போட்டு தேவையில்லை, எனக்கு அப்படிப்பட்ட லைஃபே தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போகிற அளவு அவங்க தான். எந்த அளவுக்கு இணக்கமாக வர்றாங்களோ அந்த அளவுக்கு வெளியில் போகக்கூடிய தன்மைகளும் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தோன்னா இவங்களோட ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்றது குடும்பம், வாக்கு, தனத்தை குறிக்கக்கூடியது. ஸோ சுக்கிரன் ஆட்சி அதிபதியாக இருக்கார். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல மாதிரி அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பெண் தொழிலாளர் வாழ்க்கையில் பிரச்சனை நிறைய சந்திக்கிறது, இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க, அப்பாவுக்குலாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய கன்னிராசி பெண்கள் பாருங்களேன், எனக்கு வந்து உலகம் எது சொந்தம் எது அப்படின்னா எனக்கு வெளியில் வட்டாரம் இருக்கக்கூடிய உலகம் தான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் மிகப்பெரிய ஒரு சரௌண்டிங் தான், இது மற்றதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இவங்களுக்குலாம் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த காதல் திருமணம், காதல் தோல்வி,